காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்தது சீன நாட்டுல. காக்காவுக்கு பசிச்சுது. பாட்டி எனக்கு பசிக்குது, ஒரு வடை குடுன்னு கேட்டுச்சு. பாட்டி சொன்னா, இரு காக்கா, வடை சுடுறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஈர விறகுல வச்சிருக்கேன், சுட்டுட்டு தரேன். உடனே யோசிக்குது காக்கா, நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற பாட்டிக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமே என்று போய் காய்ந்த சுள்ளிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை. உழைத்து விட்டு காக்கை உட்கார்ந்து இருக்கிறது. வடை சுட்ட ஜோர்ல காக்காய மறந்துட்டா பாட்டி. உடனே காக்கா கேக்குது, ஏ பாட்டி, முதலில் நான் கேட்டது பிச்சை, இப்பொழுது கேட்கிறேன் கூலி, கொடு என்றது. காக்காயை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டு வடையை கொடுத்தால் பாட்டி. தன் உழைப்பை எடுத்துக்கொண்டு பறந்தது காக்கை. நரி வந்து அந்த உழைப்பை ஏமாற்றுவதற்காக சதி செய்தது. ஏ காக்காய், நீ அழகா இருக்கிறாய், நல்லா பாடுவாய், நீ பாடேன் என்று கேட்டது. ஒரு வினாடி மயங்கியது காக்கை. வாயிலிருந்து வடை கீழே விழுந்தது. வடையை வாயிலிருந்து கவ்வியது நரி. நான் உழைத்த உழைப்பை இன்னொருவன் திருடுவதா அந்த காக்கை விழிப்புணர்வு கொண்டது. உடனே கா கா என்று கத்தியது. அந்த கத்தலுக்கு 1000 காக்கைகள் வந்து அந்த காட்டிலே கூடின. அந்த ஒரு காக்காய்க்கு இழந்த உழைப்பின் வடை மட்டும் திரும்பி கிடைக்கவில்லை. அந்த தொழிலாளியை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த நரி 1000 காக்கைகளுக்கு உணவானது.